வணக்கம், நான் வேரன் பேசுறேன். இது வருவிசை வீரன். ராவண வீணை அத்தியாயம் 4. காலம் 11ஆம் நூற்றாண்டு. இடியுடன் கூடிய கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு மண்டபத்தில் ராஜேந்திர சோழருடன் வந்த கோட்டியும் இவர்கள் இருவரோடும் பிறகு இணைந்து கொண்ட வைத்தியரும் அந்த பாலடைந்த மண்டபத்துக்குள்ளே நின்று கொண்டிருந்தார்கள். ராஜேந்திர சோழர் கோட்டியை பார்த்து, கோட்டே, உத்தரவாரசே என்று கூறிக்கொண்டு வைத்தியர் முன்னே போய் நிற்க, கூறுகிறேன், அனைத்தும் நான் கூறிவிடுகிறேன். எனக்கு தெரிந்தவை அனைத்தும் கூறிவிடுகிறேன். விரைவாக கூறு. காலம் அவ்வளவாக எங்களிடம் கிடையாது. கூறுகிறேன். முடிகொண்ட சோழரே, உங்களுக்கு ராமாயணம் தெரியுமா? படித்திருக்கிறேன். அதில் ராமனுடைய கதை தளத்தில் இருந்துதான் ராமாயணம் தொடரும். ஆனால் ராவணன் பக்கம் இருந்தும் ராமாயணத்தை படிக்க வேண்டும். இவ்வுலகில் ராவணனை வெல்ல முடியாத அளவுக்கு ராவணன் அனைத்து கலைகளிலும் புகழ் பெற்று இருந்த நேரம் அவனுக்கு ஒரு மகனும் பிறந்தான். அவன்தான் இந்திரஜித். மேகநாதன் என்று பெயர் சூட்டப்பட்டான். பேர் என்னவோ மேகநாதன் தான். ஆனால் அவன் மேன்மையானவன் கிடையாது. இடியை விட பலம் வாய்ந்தவன், மின்னலை விட வேகம் வாய்ந்தவன். இப்படிப்பட்டவன் ராவணனுக்கு மகனாக பிறப்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது என்றுதான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ராவணன் இதையும் காட்டிலும் ஒரு படி மேலாக இந்திரஜித்துடைய பிறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை தீர்மானித்தது பிரம்மனோ அல்லது கடவுளோ கிடையாது. அதை தீர்மானித்தது ராவணன். கோள்களை அனைத்தும் தன்வசப்படுத்தி எப்படி கோள்களை அமைத்தால் எப்படி இந்திரஜித் உலகால பிறப்பான் என்பதை நன்கு அறிந்த ராவணன் அவ்வாறே கோள்களை அமைத்து இந்திரஜித்துடைய பிறப்பின் நேரத்தை கணித்தான். ஆனால் அப்பொழுது 11வது இடத்தில் இருக்க வேண்டிய சனி 12வது இடத்திற்கு இடம் பெயர்ந்தான். இது ராவணன் எதிர்பாராத ஒன்று. தன்னை விட புகழ் பெற்றவனாக இந்திரஜித், அதாவது ராவணனுடைய மகன், உருவாகுவான் என்று ராவணனுக்கு தெரியும். அவை தெரிந்த போதும் ராவணனுக்கு மேலும் ஒரு விடயம் தெரியும். அதுதான் இந்திரஜித்துடைய மரணம். போதும், இப்போது உமது மரணம் நிகழப்போகுது பார். வேண்டிய விடயத்தை கூறு என்றால் ராமாயண கதைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாய். கோட்டே, அரசே, ஓதுங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மதுராந்தகன் அந்த வைத்தியர் முன்னே வந்து நின்றான். கடும் மழை இடியோடு சேர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இப்போது எமக்கு ராமாயண கதையை உரைக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டளையோ? அது காலத்தின் கட்டளை இல்லை அரசே. காலத்தின் கட்டளையை நீர் உணர வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட கதை. புரியும்படி கூறு. இந்த தெளிவு முன்பு இல்லை உங்களிடம். ஆகையால் தான் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தேன். அதுதான் தெளிந்து விட்டதல்லவா? இப்போது கூறு. கூறுகிறேன் அரசே, கூறுகிறேன். இந்திரஜித்துடைய பிறப்பை எப்படி ராவணன் தீர்மானம் செய்தானோ அதே போல உங்களுடைய பிறப்பை தீர்மானம் செய்தது தங்களுடைய தந்தை ராஜராஜ சோழர். அரசே, அருள்மொழிவர்மருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை. அதன் பின்னர் ஆண் வாரிசு நீங்கள் பிறந்தீர்கள். அருள்மொழிவர்மருக்கு ஒரு மகன் பிறந்ததாக நாட்டு மக்கள் யாரும் பார்க்கவில்லை. சோழ தேசத்தின் சிம்மாசனத்தில் ஒரு புலி வந்து அமரப்போகிறது என்று தான் அனைவரும் கருதி கொண்டிருந்தார்கள். அப்படி நீங்கள் பிறந்தவுடன் உங்களுடைய நாள், கிழமை, நட்சத்திரத்தை எல்லாம் கணிப்பதற்காக அருள்மொழிவர்மரும் அவருடைய நண்பரான வந்தியத்தேவரும் ஜோதிடரை பார்க்கச் சென்றார்கள். அப்போது தங்களுடைய ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் மிக பெரிய ஒரு விடயத்தை அருள்மொழிவர்மரிடமும் வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவரிடமும் கூறினார். அது என்னவென்று தங்களுக்கு தெரியாது. என்ன அது? மதுராந்தகன். இவனுடைய ஜாதகம் வல்லமை பெற்ற ஜாதகம். நாடென்ன நாடு, உலகால பிறந்தவன் என்று தங்களுடைய ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் பெருமிதமாக கூறியிருந்தார். தனது தந்தைக்கு கிடைக்காத புகழ் கூட உங்களுடைய மகனுக்கு கிடைக்கும் என்றும் கூறியிருந்தார்.
அப்படியே ராவணனுக்கு இந்திரஜித் போல அந்த ராஜராஜ சோழனுக்கு இந்த ராஜேந்திரன் என்று அப்போதே அந்த ஜோதிடர் அருமையாக கணித்து கூறியிருந்தார். ஆனால் 2 மிகப்பெரிய கண்டங்கள் தங்களுடைய ஜாதகத்தில் இருப்பதையும் ஜோதிடர் கூறினார். அதை மட்டும் கடந்து விட்டால் ராஜேந்திரனை வெல்ல இவ்வுலகில் எவனும் கிடையாது என்று கூறியிருந்தார். அதில் முதல் ஒன்று தாய் தோஷம். தாங்கள் பிறந்த சில நாட்களிலேயே தங்களுடைய தாயார் இறந்து விடுவார் என்பது. அப்படியென்றால் தந்தைக்கு முன்பே தெரியும் வானமாதேவியாருக்கும் கண்டம் இருக்கிறது என்று. அது தங்களுடைய பிறப்பால் அமைந்தது. அப்படியென்றால் தங்களுடைய தந்தை அதை தடுக்க முயற்சி செய்யவில்லை. என்ன கூறுகிறாய்? தங்களுடைய தந்தை விதியை கூட வெல்ல துணிந்தார் அந்த நேரத்தில். அப்படியென்றால் வானமாதேவியார் இறந்தது? ஆம், அப்போது ராஜராஜ சோழர் விதியை வெல்லவில்லை, வெல்லவும் முடியாது என்று அனைவரும் கூறியது அவருடைய செவியில் விழுந்து கொண்டுதான் இருந்தது. அரசே, தங்களுடைய அன்னையார் இறந்தும் விட்டார். இதைத் தொடர்ந்து தங்களுடைய 2வது கண்டம். தாங்கள் வாலிப வயதில் இருக்கும் பொழுது தங்களுக்கு மரணம் நிகழும் என்பதுதான் அந்த கண்டம். அதே போல மதுராந்தகன் இனி உயிர் பிழைக்க மாட்டான் என்று சுற்றி இருக்கும் அனைத்து தேசங்களில் இருக்கும் மருத்துவர்கள் இங்கு வந்து தங்களுடைய தந்தையிடமும் சோழ தேசத்தின் நாட்டார்களிடமும் கூறிச் சென்றார்கள். அப்போதும் மக்களும் நாங்களும் அதிகமாக வேதனைப்பட்டோம். அருள்மொழிவர்மரால் விதியை வெல்ல முடியாது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஏனென்றால் முதல் கண்டம் தங்களுடைய அன்னையார் இறந்து போவது, அது நிகழ்ந்து விட்டது. 2வது கண்டம் தாங்களே இறந்து போவது, அதை எங்கள் கண்களால் அந்த தருணத்தில் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இம்முறை விதியை அருள்மொழிவர்மர் வென்று விட்டார் என்று யாராலும் நம்ப முடியவில்லை அரசே. அப்படியென்றால் தாங்கள் உயிர் பிழைத்து வந்தீர்கள், அது எப்படி என்று இன்றளவும் சோழ தேசத்தில் தங்களுடைய தந்தை மற்றும் வானர் குலத்து வல்லவரை என் வந்தியத்தேவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. தாங்கள் எப்படி உயிர் பிழைத்து வந்தீர்கள் என்று. இந்த தருணத்தை விதியை வென்ற அருள்மொழிவர்மர் எங்கள் அனைவருக்கும் அந்த கடவுளாகவே தென்பட்டார். சில நேரங்களில் எங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இருந்தார். இவரால் இனி என்ன நிகழப்போகும் என்பதெல்லாம் எங்களுக்குள் அவ்வப்போது போய்கொண்டுதான் இருந்தது. இருப்பினும் தங்களுடைய தந்தை வாக்களித்ததை போல அவரால் இனி இந்த விதியை மாற்றவோ இயற்கையை மாற்றவோ எந்த செயலும் நிகழாது என்று அவர் கூறி சென்றவாறே நடந்துவிட்டார். இவ்வளவுதான் அரசே எங்களுக்கு தெரியும். விதியை வெல்லும் ஆயுதமும் அது தந்தையிடம் இருந்தது. அந்த ஆயுதம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. நான் வருகிறேன் அரசே என்று கூறிவிட்டு அந்த இடிந்த மண்டபத்தில் இருந்து இறங்கி மலையில் நினைந்து கொண்டே அந்த வைத்தியர் போவதை பார்த்து கொண்டிருந்த ராஜேந்திர சோழர், கோட்டை அரசே, வைத்தியன் என்ன புலம்பிக் கொண்டு செல்கிறான்? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஒரு சில விடயங்கள் அவன் கூறியதைப் போலத்தான் இருக்கிறது. இருப்பினும் அது எதுவும் கூற வேண்டாம். கோட்டை அரசே, நாட்டோலை எனக்கு வேண்டும். நாட்டோலையா? ஆம் என்று கூறிக்கொண்டு அதே மலையில் ராஜேந்திர சோழரும் நினைந்து கொண்டே நடந்து சென்றார். இரவு கழிந்து அடுத்த தினமும் தொடங்கியது. இன்று நடக்கவிருக்கப் போகும் ஆபத்தை அன்று கதிரவன் அறியாமல் விரைவாகவே உதித்து விட்டான். தஞ்சை அரண்மனையில் கிட்டத்தட்ட 17 குறுநில மன்னர்கள் அன்று வந்து அரசருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். பஞ்சவன் மாதேவியாரும் முன்வந்து, கோட்டை, கூறுங்கள் தேவியாரே, என்ன குறுநில மன்னர்கள் வந்திருக்கிறார்கள்? இரவோடு இரவாக தகவல் அனுப்பினோம். எதற்கு? நாட்டோலையா? ஆம், அது அவருக்கு வேண்டும் என்று. அடுத்த கணம் அனைவரும் திரும்பி பார்த்து அமைதி கொள்ள பஞ்சவன் மாதேவியாருக்கு ராஜேந்திரனுடைய வருகை புலப்பட்டது. பஞ்சவன் மாதேவியாருக்கு வணக்கம். வணக்கமெல்லாம் இருக்கட்டும் ராஜேந்திரா. இது என்ன விளையாட்டு? ஏன், என்னவாயிற்று? நாட்டோலையை கேட்டாயா? ஆம், அதற்காகத்தான் குறுநில மன்னர்களை வரச்சொன்னேன். இப்போது நாட்டோலையை எடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்கு என்ன அவசியம்? ஏன் பஞ்சவன் மாதேவியாரே, அதை பார்க்க எனக்கு அனுமதி கிடையாதா? அதை பார்க்க அரசருக்கு மட்டுமே அனுமதி. ஆனால் உன்னுடைய தந்தை, அதற்கு முன்பாக இருந்த அரசர் உத்தம சோழர், இவர்கள் இருவரும் நாட்டோலையை பயன்படுத்தியதே கிடையாது. நீ பயன்படுத்துகிறாய் என்றால் அப்படி சோழ தேசத்தில் என்ன
சரியாக நடக்காமல் போய்விட்டது என்று புரியவில்லை. வேண்டுமெனால் ஒன்று கூறுகிறேன். உமக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவர கூறினால் அனைவரும் உமக்கு உதவ தயாராக இருப்போம். பஞ்சவன் மாதேவியாரே, ஒன்று கூறவா? என்ன ராஜேந்திரா, என்னுடைய கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இல்லை என்பதுதான் உண்மை. அதைவிட ரகசியமான ஒரு உண்மையை கூறவா? என்ன? எனக்கு கேள்வியே இன்னும் தெரியவில்லை பஞ்சவன் மாதேவியாரே. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், எதை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இன்னும் எனக்கு புலப்படவில்லை. அதற்காகத்தான் நாட்டோலையை கேட்கிறேன். அனுமதி தாருங்கள். சரி, உன் இஷ்டம். இது அனுமதியா? சரி, அனுமதியாகவே எடுத்துக்கொள்கிறேன். குறுநில மன்னர்கள்? அரசருக்கு வணக்கம். 17 குறுநில மன்னர்களும் இருக்கிறோம். எமக்கு நாட்டோலை வேண்டும். அதற்கு தங்களுடைய அனுமதியும் தேவைப்படுகிறது. அரசே, நாட்டோலையை பற்றி சிறிது விரிவாக நான் பேசலாமா? கூறுங்கள். அரசே, நாட்டோலை என்ன என்பதையும் அதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் கூற வேண்டும், அல்லது அரசருக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதற்காகத்தான் கூறுகிறேன். தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். ராஜேந்திரன் என்றாலே கோபம் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும் இருக்கட்டும். கூறுங்கள். கேட்கும் நிலையில் தான் இருக்கிறேன். அரசே, நாட்டோலை என்பது நாட்டில் நிகழும் முக்கியமான தரவுகளையும் முக்கியமான தருணங்களையும் பதிவு செய்து வைக்கும் ஓலைச்சுவடியாகும். அந்த ஓலைச்சுவடியை படிக்க யாருக்கும் அனுமதி கிடையாது, அரசரை தவிர. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் அப்படி இருக்கிறது. சங்க காலத்தில் இருந்து இப்போது தாங்கள் மன்னரான வரை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் கூட யாருக்கும் தெளிவர தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாட்டோலையில் துல்லியமாக களப்பிரர்கள் என்னென்ன செய்தார்கள், எந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள் என்று அனைத்து தகவல்களும் அதில் இருக்கும். ஆனால் சராசரி மக்களுக்கோ ஒரு பாமரனுக்கோ அந்த விடயங்கள் போய் சேராது. ஏன்? குறுநில மன்னர்கள் எங்களுக்கு அதை பாதுகாக்கும் வேலை மட்டும்தான். அதை படிக்கும் உரிமை எங்களுக்கும் கிடையாது. நாட்டில் மிகப்பெரிய குழப்பங்களோ அல்லது ஆட்சி மாற்றம் போன்ற விடயங்கள் நடக்கும் பொழுதுதான் இந்த நாட்டோலையை படித்து மன்னர் பின்னர் ஏதேனும் ஒப்பந்தம் போடலாமா அல்லது இந்த தருணத்தை எப்படி சரி செய்ய முடியும் என்ற ஒரு விடயங்கள் எல்லாம் அதில் இருக்கிறதா என்று பார்த்து ஆய்வு செய்வார். அப்படி இருந்த தருணத்தில் உத்தம சோழரும் ராஜராஜ சோழருடைய காலத்திலும் இந்த நாட்டோலையை பிரித்து படிப்பதற்கான ஒரு தருணம் கூட ஏற்படவில்லை. அதற்கு முன்பு சுந்தர சோழருடைய ஆட்சி காலத்தில் இந்த விடயம் நிகழ்ந்தது. காரணம், அப்போது யார் மன்னராக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சோழ நாட்டுக்கு இருந்தது. அந்த தருணத்தில் தான் நாட்டோலையை பயன்படுத்தி தானே மன்னரானார். இதுதான் நாட்டோலையில் இருக்கின்ற தகவல்கள், நாட்டோலையை பற்றிய தகவல்களும் கூட. இப்போது தாங்கள் எதற்காக நாட்டோலையை படிக்க வேண்டும் என்று கூறினால் எங்களுக்கும் புலப்படும். நான் எதற்காக படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கண்டிப்பாக கூற வேண்டுமோ? அரசே, ஓலைச்சுவடியில் இருக்கும் தகவல் எங்களுக்கு நீங்கள் கூற தேவையில்லை. ஆனால் எதற்காக அந்த ஓலைச்சுவடியை நீங்கள் இப்போது எடுக்கப் போகிறீர்கள் என்பதற்கான காரணத்தை எங்களிடம் நீங்கள் கூற வேண்டும். அந்த காரணத்தை இந்த ஓலைச்சுவடிகளை காத்து கொண்டிருக்கும் 18 குறுநில மன்னர்களும் ஒப்புதல் தர வேண்டும். அதன் பின்னரே தங்களால் அந்த நாட்டோலையை எடுத்து படிக்கவும் முடியும். ஓ, அரசருக்கும் மேல் ஒரு அமைப்பிருக்கிறதோ? இதை பற்றி எமது தந்தை பட்டாபிஷேக விழாவில் எனக்கு கூறவே இல்லையே. அரசே, தங்களுடைய பேச்சு பிதண்டாவாதமாக இருக்கிறது. எப்படி 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 ஒரு ஓலைச்சுவடி, அதை காலம் காலமாக பொத்தி பொத்தி வைத்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் படிக்க உங்களுடைய செல்வோம். ஓலைச்சுவடியை பொறுத்தவரை அது மாறாக இருக்கும். சரி, அனைத்து குறுநில மன்னர்களுக்கும் தெரிந்ததுதான். எம்முடைய வாலிப வயதில் நான் மரணப்படுக்கையில் இருந்தேனாம். தெரியுமா அவை உங்களுக்கு? தெரியும் அரசே. அப்போது நான் உயிர் பெற்று எப்படி வந்தேன் என்று யாரேனும் ஒருவர் கூற முடியுமா? வைத்தியர் தங்களுக்கு சிகிச்சை அளித்தார். அளித்தார் சிகிச்சை தான் அளித்தார். அரசே, இப்படி கூறுவது? இப்போது சென்று அதே வைத்தியரை பார்த்தேன். எனக்கு என்ன மருந்தை கொடுத்தீர்கள் என்று கேட்டபோது அவர் மறந்து விட்டேன் என்று கூறிவிட்டார். ஆகையால் என்ன மருந்து என்பதை அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும். இப்போது புரிகிறதா உங்களுக்கு எதற்காக நான் அந்த ஓலையை கேட்கிறேன் என்று? அரசே, ஒரு மருந்தை கண்டுபிடிக்க நாட்டோலை உங்களுக்கு தேவையா?
ஒரு மருந்து என்று பார்க்க போனால் நாட்டோலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தேவையில்லைதான். ஆனால் ஒரு இளவரசன் மரணப்படுக்கையில் இருந்திருக்கிறான். இனி அவன் எழமாட்டான் என்று சோழ தேசமே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நாள் அவன் கம்பீரமாக அரண்மனையில் நடைபோட்ட போது கண்ட கண்கள் வியந்த காட்சி இன்னும் அந்த காட்சி உங்களுடைய கண்களில் தென்படுகிறது என்று மதுராந்தகன் கூறிய தருணம் அனைவரும் அமைதியாகவே அதே அதிர்ச்சியுடன் மதுராந்தகனை பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னும் தெளிவர கூற முடியாது. 18 குறுநில மன்னர்களும் ஓலைச்சுவடி படிக்க எனக்கு அனுமதி தாருங்கள். அரசே, தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நாட்டோலையை கேட்பதால் நான் தர சம்மதிக்கிறேன். நானும் தர சம்மதிக்கிறேன். சரி அரசே, நானும் தர சம்மதிக்கிறேன் என்று 17 அரசர்களும் ஒப்புதல் தந்த பிறகு சரி, ஓலைச்சுவடி எங்கே? அரசே, ஒரு நிமிடம். ஓலைச்சுவடி 18 பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். அப்படியென்றால் அரசியல் சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடிகள் என்னிடம் இருக்கிறது. விவசாயம், வணிகம், இது போன்ற ஓலைச்சுவடிகள் அவர்களிடம் இருக்கிறது. முக்கிய முடிவுகள், அதாவது குறுநில மன்னர்கள் சார்ந்த முக்கிய முடிவுகள், அது இவரிடம் இருக்கிறது. நாட்டுடைய எல்லை, அருகே இருக்கும் நாட்டுகளுடைய ஒப்பந்தம், இதெல்லாம் அந்த அரசரிடம் இருக்கிறது. இது போக அரசர்களுடைய குடும்பத்தாருடைய விடயங்களும் அதோ அந்த அரசரிடம் இருக்கிறது. இப்படி பல்வேறு அரசர்கள் 18 பிரிவுகளாக ஓலைச்சுவடியை வைத்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் கேட்கின்ற விடயம் அரச குடும்பத்தாருடைய விடயத்தில் தான் சேரும். ஆனால் இது அரசர் அல்லது இளவரசன் சம்பந்தப்பட்ட விடயம். அப்படி என்றால் அரசே, அரசர்களுடைய குடும்பத்தாரை பற்றிய ஓலைச்சுவடி நான் கூறியதை போல அவரிடம் இருக்கிறது. ஆனால் அதே குடும்பத்தில் அரசனோ அல்லது இளவரசனாகவோ இருந்தால் அவர்களுடைய ஓலைச்சுவடியை வேறொருவர் வைத்துக் கொள்வார். காரணம், அவர்களை பற்றி அதிகமான தகவல்கள் அதில் தான் இருக்கும். சரி சரி, அப்படி என்றால் எனக்கு அந்த ஓலைச்சுவடி தான் வேண்டும். மற்ற ஓலைச்சுவடி எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த குறுநில மன்னர்களை வரச்சொல், எனக்கு அது வேண்டும் என்று ராஜேந்திரன் கூறியதை கேட்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கான கட்டளை தங்களிடம் அல்லவா அரசே இருக்கிறது. அப்படியென்றால் வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவனே 18வது குறுநில மன்னர். அவரிடம்தான் அரசருடைய ரகசியமும் இளவரசருடைய ரகசியமான நாட்டோலை ஓலைச்சுவடி அவர்களிடம் இருக்கிறது. நேற்றுதான் ஒரு செய்தி வந்தது, தாங்கள் வந்தியத்தேவரை கைது செய்து விட்டதாக. என்று அவருடைய ஒப்புதல் இல்லாமல் ஓலைச்சுவடியை பெற முடியாது. ஓ, வந்தியத்தேவன் மாமாவிடன் இருந்து அனுமதி வேண்டுமோ? அவரைத்தான் நான் இப்போது கைது செய்து விட்டேனே. ஒரு அரசன் கைது செய்து விட்டால் அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை, பதவி, அதிகாரம், அந்தஸ்து என்று அனைத்தும் பறிக்கப்பட்டதாக தானே அர்த்தம்? ஆம் அரசே. பிறகு என்ன? அவர் குறுநில மன்னரே இல்லையே, அவருடைய அனுமதி எதற்காக தேவை? அரசே, இந்த நாட்டோலையில் இருக்கின்ற ஒப்பந்தமே அதுதான். இப்போது இருக்கும் இந்த 18 குறுநில மன்னர்களும் ஒருவேளை பாண்டியர்களுக்கு கீழே சென்றாலும் சோழர்களுக்கு இந்த விடயத்தை பொறுத்தவரை உண்மையாக இருப்போம். அப்படியென்றால் ஒருவன் குறுநில மன்னனாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாட்டோலையை அவன் நினைத்தால் மட்டுமே உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படியென்றால் வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவனுடைய அனுமதி இல்லாமல் எமக்கு நாட்டோலை கிடைக்காதோ? கிடைக்காது அரசே. எங்களுடைய ஓலை வேண்டுமெனால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவரிடம் இருக்கும் ஓலையை அவரிடம்தான் நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த கணம் மதுராந்தகன் கோட்டியை பார்த்து, கோட்டே, அனைவரும் இங்கிருந்து செல்லலாம். வேண்டுமெனால் அரசர் உங்களை அழைப்பார். நீங்கள் அரண்மனையிலேயே தங்கிக் கொள்ளலாம். உத்தரவு என்று கூறிக்கொண்டு அனைவரும் அந்த இடத்தை விட்டு செல்ல ராஜேந்திர சோழன் கோட்டியை பார்த்து, என்ன கோட்டி? அரசே, ஏதேனும் உமக்கு புரிகிறதா? இல்லை அரசே. அத்த ராத்திரியில் ஒருவன் என்னடா என்றால், நான் பிறந்ததே கண்டம் என்கிறான். விதியை வெல்ல முடியாத அருள்மொழிவர்மர் விதியை வென்று காட்டினார் என்கிறான். அப்படியென்றால் எமக்கு மரணம் நிகழ்ந்து நான் மீண்டும் பிறந்தேனோ? அரசே, விதியை வெல்லக்கூடிய ஆயுதம் எவை? ஏது கோட்டி என்று ராஜேந்திர சோழன் கேட்க, கோட்டி சற்று நடுநடுங்கிக் கொண்டு ராஜேந்திர சோழரை பார்த்தான். காலம் 21ஆம் நூற்றாண்டு. இடம் ஏடிஐ, ஜெர்மனி. சார், வாங்க மிஸ்டர் ரவி. சார், வர சொல்லியிருந்தீங்களா?
மெயில் பார்த்தீங்களா? மெயில் பசங்க நம்பர் தான். ஆமாம் சார், பார்த்தேன் சார். என்ன புதுசாக ஏதோ தாஞ்சூர் டெம்பிள்ங்கிறாங்க? ஆமாம் சார், அங்கே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போகிறாங்க. நீங்கள் தான் இது வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. சொக்கன் கண்டுபிடிச்ச வேகத்தில் இதை விட மாட்டான்னு நினச்சேன். பரவாயில்லையே, டக்குன்னு முடிவு எடுத்துட்டான். ஆமாம் சார். நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுமோ? நம்ம இல்லை சார், நீங்கள். ஓகே 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 சரி. ஏடிஐயில் இருக்கிற செக்யூரிட்டி சர்வீஸை கொஞ்ச நாள் நான் இதை பற்றி செக் பண்ண வேண்டான்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அண்ட் சொக்கனுக்கு ரிஜெக்ட் பண்ண ஆக்சஸ் எல்லாம் நீங்கள் மறுபடியும் கொடுத்துருங்க. சரி சார். ப்ளஸ் அவன் என்னென்ன சர்ச் பண்ணுறான், என்னென்ன டேட்டாக்குள்ளே பூந்து விளையாடுறாங்கிற எல்லா லாகும் எனக்கு தேவைப்படும். சரி சார். ஆமாம், அவன் யாருடைய டேட்டா இப்போதைக்கு கேட்டிருக்கான்? சார், ஒரு ஜெர்மன் சார். அவர் தான் போய் 1919 அதெல்லாம் எனக்கு தெரியும். அவன் தான் மெயிலில் போட்டிருக்கானே. அவர் தான் தஞ்சை பெரிய கோயிலில் ஆய்வு செஞ்சாரா? ஆமாம் சார். தஞ்சை பெரிய கோயிலில் கட்டது யூ மீன் ராஜராஜ சோழன் யாரோ ஒருவர் தானே? ஆமாம் சார். ஹீஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா சார். அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாலாம் வின் பண்ணது இல்லை சார், அது அவருடைய சன்னு சார், ராஜேந்திர சோழர் சார். ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா பட் இவரும் ஒரு பெரிய கிங்கு. எஸ் சார், தி ராஜராஜன் தி கிரேட் சார். அவர் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயிலை தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி அது உலக அதிசயமாக மாத்திரக்கு ஒரு கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி somebody is working on it, right? ஆமாம் சார், ஆமாம் சார். உலக அதிசயத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு இருக்கிற கோவில், சத்தியமாக சொல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டினது யாருன்னு அங்கிருந்த மக்களுக்கே தெரியாதா? தெரியாது சார். லுக்கிங் கிரேசி. ஆமாம், நம்ம ஜெர்மன் மட்டும் எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க? சார், அங்கிருந்த கல்வெட்டுகளை வச்சு சார். கல்வெட்டுகள் அது எந்த மொழியில் இருந்தது? தமிழ் மொழியில் தான் சார். அதுலேயே ஒரு கல்வெட்டில் இல்லை சார், ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி வரும் சார். அவருடைய வருஷத்தை குறிப்பிட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு இருந்தது சார். அதை வச்சு இது ராஜராஜ சோழன் தான் கட்டினாருன்னு சொல்லி நம்ம ஜெர்மன் கண்டுபிடிச்சாங்க சார். தமிழ்லேயே அந்த கல்வெட்டு இருந்தது? ஆமாம் சார். அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்தவங்களே கண்டுபிடிச்சிருக்கலாமே, ஏன் ஜெர்மனோட உதவி அங்கே தேவைப்பட்டுச்சு? பிகாஸ் சார் தட் இஸ் இன் வட்ட எழுத்து சார். வட்ட எழுத்தா? ஆமாம் சார். இப்போ தான் தமிழ் எழுத்து நீங்கள் அது தமிழ் எழுத்து தான் சார், ஆனால் வட்ட வட்டமாக எழுதுவாங்க சார். ஓகே, அதனால் என்ன? அதனால் மக்களுக்கு புரியாது சார். மக்களுக்கு புரியாதா? ஆமாம் சார், அது தமிழ் தானே. தமிழ் தான் சார். தமிழர்களுக்கு தெரியாதா? தமிழர்களுக்கு தெரியாது சார். இல்லை சார், தமிழர்களுக்கு தெரியும் சார். வட்ட எழுத்து தமிழர்களுக்கு தெரியாது சார். அப்போ வட்ட எழுத்து அது தமிழ் தான் சார். என்னையா வளர்ற சார்? இப்படி தான் சார் அங்கேயும் குழப்பமாக இருக்குது சார். இதுக்கு மேலே என்ன கேள்வி கேட்காதீங்க சார். சரி, இந்த பசங்களாவது சார் சொக்கன் மேலே இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அவனை சும்மா லூஸாக விட வேண்டாம். அண்ட் அவன் என்னென்ன ஆக்சஸ் கேட்குறானோ எல்லாமே கொடுத்துரு சார். எல்லாமே கொடுக்குறக்கு நேற்று நைட்டு செக் பண்ண சார். இந்த ஆள் இந்த டேட்டாவெல்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் சார். சரி, என்னையா அது? எல்லாமே பேர்ன் ஆகிருக்கு. ஆமாம் சார், அவர் வீட்டில் தான் வச்சுருந்தாரு. ஒரு நாள் அவரோட வீட்டில் இடி விழுந்துருச்சாமா சார். அதனால் இந்தியாவில் கலெக்ட் பண்ணிட்டு வந்த இன்ஃபர்மேஷன்லாம் எரிஞ்சு போயிடுச்சு சார். பைத்தியமானி சார், நான் என்ன சார் பண்ணுறது? நான் என்னமோ இடி அவரோட வீட்டில் விழுக வச்ச மாதிரி அவரோட வீட்டில் எங்கேயோ இருந்து இடி விழுந்துருச்சு சார். டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு சார். ஷெட், வேறு டாக்குமெண்ட்ஸ் இல்லையா? இல்லை சார். அந்த பையன் தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் நோண்டிட்டு இருக்கான். இப்போ அவனே வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்கான். இப்போ அந்த ட்ராக்கில் போகிறதுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம தானே கொடுத்தாகணும். ஆமாம் சார். இப்போ கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனில் இடி வந்துருச்சுன்னு சொல்லி நீ இடியை போடுற சார். ஆக மொத்தத்தில் இடி வந்துருச்சு சார். அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது சார். கெட் லாஸ்ட். தேங்க்யூ சார். எப்பா தப்பிச்சேன். முன்னையெல்லாம் இவன் கூட பேசும்போது இன்னும் ஒரு கிளாஸ் ஊற்றுங்க சார்ன்னு சொல்லுவேன். இவன் எப்போ கொலகாரனாக பேச ஆரம்பிச்சானோ அப்போ இருந்து அத்தாடி இவன் கேபின்குள்ளே வர்றக்கே பயமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரவி போகிறான். அதே மற்றொரு முனையில் தம்பி, என்ன வினோத் கோபால் சார், தூங்கில எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டப்பா. எப்படிப்பா இருக்கு? ரூமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா தான் இருக்குது. அண்ட் பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது. தஞ்சாவூரில் இன்னும் ஒரு சில வீடுகள் இப்படி தான்ப்பா இருக்கு. ஆமாம், அவர் வந்திருக்கிறாரு. எவர்? அதான்ப்பா நேற்று சொன்னேன்லப்பா. ஓ, அந்த மனோகர் பாபு. மனோகர் பாபு இல்லைப்பா, மோகன் பாபு ஏதோ ஒன்று. வந்துட்டாரா? வந்துட்டார். ஹலோ, ஹாய், ஐ எம் மிஸ்டர் சொக்கன். யா, ஐ எம் மோகன் பாபு. வினோத் கோபால் சார் உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. இது என்னோடய ஃப்ரெண்ட் வினோத். ஹாய் சார்.
அண்ட் இவங்க நட்சோனை. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, யூடியூபர். ஓ ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்கள், நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி ஏதோ ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. 1960களில் தஞ்சை பெரிய கோவிலை வந்து ஜெர்மன் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் ஜெர்மன் கவர்மெண்ட் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி எந்த ரிசர்ச்சும் பண்ணல. ஸோ இப்போது நாங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் கொஞ்சம் பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் எங்கிட்ட இருந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஏதோ கல்வெட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாராமே. என்ன கோபால் சார்? நான் பேசுகிறேன். அது ஒன்றும் இல்லை பாபே, உங்ககிட்ட கல்வெட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் வேணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ தஞ்சை பெரிய கோவில் பற்றி உங்களுக்கு எல்லாமே வேணுமா? தஞ்சை பெரிய கோவில் மட்டும் இல்லை, அதை ஆண்ட அரசர்கள், அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இருந்த குறுநில மன்னர்கள், அவங்க கொடுத்த கொடை, இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் கல்வெட்டுகளும் வித் எக்ஸ்பிளனேஷனோடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஷோர். தஞ்சை பெரிய கோவிலை பற்றி கல்வெட்டுகள்னால் 2 நூற்றாண்டு கல்வெட்டுகள் வரும். பட் ஓகே, நான் எப்படியாவது உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் 1 நூற்றாண்டு கல்வெட்டுக்கு ஒரு 50,000 ஆகும். வாட்? என்ன சார் வாட்டுங்கிறீங்க? புரியல, நீங்கள் என்ன சொன்னீங்க? 1 நூற்றாண்டு, அதாவது 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே அடக்கப்பட்ட எல்லா கல்வெட்டும் வித் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வந்து 50,000 ஆகும். ஒருவேளை அதில் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு வேணுன்னா எகைன் 50,000 உங்களுக்கு நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். வாட் த ஹெல்? என்ன சொக்கா, வந்ததுலேருந்து நம்மக்கிட்ட பணத்தை பிடுங்கிறக்கே இருக்கிறானுங்க. ஒருவேளை ஃபாரின்லேருந்து வந்துட்டோன்னு சொல்லி ரொம்ப பேசுகிறானுங்களோ? இரு, நான் கேட்குறேன். சார், எதுக்கு சார் பணம்? ஆல்ரெடி எல்லா கல்வெட்டும் டாக்குமெண்ட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட்டே வச்சுருக்கு. ஸோ அதை எடுத்து நீங்கள் தர போகிறீங்க, இதுக்கு எதுக்கு சார் பணம்? அது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு காலகட்டத்தில் பண்ணாங்க, அது எல்லா லைப்ரரியில் இருக்குது. பட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும்னா எல்லா லைப்ரரிக்கும் போயிட்டுருக்கணும். பட் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து அதை அப்படியே செக்ரிகேட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். புரியலையே சொக்கன்? சொல்லு நட்சோனை, நான் தெளிவாக சொல்லட்டுமா? சொல்லு. ஒன்றும் இல்லை, இவங்கள மாதிரி ஆட்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுவாங்க. வரலாறில், கல்வெட்டியலில், அதுக்கப்புறம் கோவில்களில், இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களையெல்லாம் ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க்கு இவங்களே தருவாங்க. அவங்க காசு செலவு பண்ணி அவங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க அந்த டேட்டாவையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளை மாதிரி யாராவது வந்தால் விற்றுருவாங்க. என்ன மோகன் சார், கரெக்டா? ஹலோ, எங்களோட ஒர்க்குக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. எப்படி சார்? யாரோ ஒருவனோட உழைப்பை அப்படியே கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கணும். இது உங்களோட உழைப்பா? சார் சொல்லுங்கள் சொக்கன். தேங்க்ஸ், யூ மே லீவ். சார், என் உதவி இல்லாமல் உங்களுக்கு கல்வெட்டு இன்ஃபர்மேஷன் வெளியே போடான்னு சொல்கிறக்குள்ள நீங்கள் போயிருங்க சார், ப்ளீஸ். ஓகே, எப்படி இருந்தாலும் திரும்ப என்கிட்ட தான் வரணும். see you guys அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பாபு அங்கிருந்து வெளியே போக வினோத கோபாலை முறைச்சு பார்த்தான் நம்ம சொக்கன். என்ன தம்பி, என்ன சார் ஆளுகளை கூட்டிகிட்டு வரீங்க? பணம்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. போங்க சார், நீங்களும் உங்கள் ஆளும். சொக்கன், இங்கே பாரு, ரவி சார் டேட்டா அனுப்பியிருக்காரு. எதை பற்றி? தஞ்சை பெரிய கோவிலை பற்றி. அதுக்கப்புறம் உனக்கும் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களா? பரவாயில்லையே, அவன் நம்பிட்டானா? தெரிலடா, ஒருவேளை நம்மள மாதிரி நடிக்கலாம்ல. ஓகே, காட் இட். இதுதானா? ஆமாம் மச்சா. ஹால் சைட். இந்த ஆள் தானா? ஆமாம் மச்சி. சரி, டேட்டா ஓப்பன் பண்ணு. இந்தா. என்னடா இது? நானும் கேட்டேன், அவரோட வீட்டில் இடி விழுந்திருக்காமாடா, அதனால் அவரோட கலெக்ட் பண்ண டேட்டாலாம் இந்த பாதி எரிஞ்ச நிலையில் தான் இருக்குது. என்னடா இது? ரவி சார் இதை பற்றி ஏதாவது சொன்னாரா? இப்படி தான் இருக்குது, இதை வச்சு ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொன்னார்ரா. ஓ த ஹெல். செகண்ட் சொல்லு நடிச்சோனே. பட் ஹல்சர்ச் ரிசர்ச் பண்ணது தான் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்கிட்டே இருக்கே, நம்ம அங்கேருந்தே வாங்கிக்கலாம். ஸோ அங்கே இடி விழுந்து எரிஞ்சு போனால் என்ன, எரியலன்னா என்ன? அப்படியெல்லாம் நடிச்சோனே. 1947க்கு முன்னாடி, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. அதாவது இந்தியாவில் அப்படி நடந்தப்போல்லாம் வெளிநாட்டு ஆட்கள் தான் அதிகமான ரிசர்ச் இங்கே பண்ணாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் அவங்களுடைய நாட்டுக்கு அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது போக மிச்சம் மீதி இருக்கிறது தான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்குது. உண்மையாகுமா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆதிச்சநல்லூரை ஆர்கியாலஜி ஸ்டடி பண்ணார்ல அலெக்சாண்டரியா, ஆமாம், அவர் கூட ஒரு சில ஃபைண்டிங்ஸை அவரோட நாட்டு மியூசியமுக்கு அனுப்பி வச்சாருன்னு சொல்லி
இன்றைக்கி கூட பேசப்படுது இல்லையா? யா காட் இட். அந்த மாதிரி தான். ஸோ அப்போ தஞ்சை பெரிய கோவிலை ரிசர்ச் பண்ண இந்த ஹாஷ்டேக் இந்த இடத்துலேருந்து, அதாவது தஞ்சை பெரிய கோவிலிருந்து கிடைக்கப்பட்ட முக்கிய ஆவணங்களை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அப்போ தந்திருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படியும் கேட்டிருந்தாலும் ஏதோ ஒரு கண் துடைப்புக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு உண்மையான டாக்குமெண்ட்ஸை அவர் எடுத்துகிட்டு கூட போயிருக்கலாம். வாட் த ஹெல், அப்படி தான் நடந்திருக்கு. அப்படின்னா இங்கே வந்தவன் எவனோ ரிசர்ச் பண்ணி இந்த நாடு இவ்வளோ பழமையானதுன்னு சொல்லி உலகறிய செய்யலையா? இப்படி நினச்சா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு முட்டாள் நீயாக தான் இருப்பேன். அவன் வந்து இந்த நாட்டில் கால் பதிச்சதுக்கான காரணம் இந்த நாட்டில் எங்கெங்கே சுரண்டலாம், எங்கெங்கே தங்கம் கொட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இன்ஷார்ட் உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார், மோகன் பாபுன்னு. இவர் இன்னைக்கு பண்ணுற வேலையை தான் அன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தவனுங்க பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா விடயத்தையும் அவன் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டான். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிறவனுங்களே நம்மளோட விஷயங்களை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஆளுகளுக்கு தர்றதுக்கு பேரம் பேசிகிட்டு இருக்கான். சொந்த வீட்டிலையே இருந்துக்கிட்டு வாடகை கொடுத்த கதை. காமெடியாக இருந்தாலும் ரொம்ப கோவமாக வருது. ஸோ அப்படி ஹேட்ஸ் எடுத்துகிட்டு போன டேட்டா எல்லாமே இடி விழுந்து எரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு வேளை இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயிலை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த அவர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த டாக்குமெண்ட் நம்ம கையில் கிடச்சி நம்ம ஏதாவது ஒரு ஃபைண்டிங்கை போட்டிருந்தோம்னா ஈஸியாக ஜெர்மனில் இருக்கிற ஏடிஐயோட ஹெட்டை மண்டையை கழுவிருக்கலாம். இப்போ நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கா? அப்படின்னா என்ன பண்ணலான்னு நீ இருக்க? உங்களுக்கு என்ன எபிசோடை திரும்ப போட்டு காட்டிட்டு இருப்பாங்களா? இதை பார், எனக்கு நான் முன்ன சொன்னது தான் ரிசர்ச் பண்ணும். இந்த தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணுங்கிற துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. டேய் இருடா, நீ இதை பண்ணுறேன்னு சொன்ன கிடைக்குதா? ரவி சார் உனக்கு ஆக்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. மறுபடியும் அங்கே போய் நின்னா வச்சுக்கேன், ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் வேறு ஏதாவது நடந்துடும். வேறு ஏதாவதுனா என்ன? ஏதாவது அதான் என்ன கொண்டுருவாங்களா? என்னடா விளையாடுற? ஃபோன் வந்துச்சு. ஃபோனா? எங்கள் அம்மாவோட ஹோமேஜிலேருந்து ஃபோன் வந்தது. அங்கே ஏடிஐயோட செக்யூரிட்டி சர்வீஸ் அங்கே போய் பேசியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. மச்சி, இப்போதாவது எனக்கு உதவுறீங்களா? இல்லை அந்த ஜெர்மனி ஏடிஐயோட ஹெட்டுக்கும் இல்லை உங்கள் ரவி சாருக்கும் போய் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? தம்பி சொல்லுங்கள் கோபால் சார். இதை பாருப்பா, ரவி என்னோடய ஃப்ரெண்டுப்பா. அப்படி ரவிக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது. ஆமாம் மச்சி, அவர் சொல்கிறது தான் சரி. எனக்கும் ரவி சார் ரொம்ப க்ளோஸு, அவருக்கு துரோகம்லாம் பண்ண முடியாது. அப்படியும் நீ பண்ணுறதா இருந்தால் ரவி சாருக்கு முதல்ல சொல்லு. ரவி சார் அப்ரூவ் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இதை பாரு, உங்களுக்கெல்லாம் புரியுதா புரியலையா? ரவி சார் ஏடிஐயோட ஹெட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டார். இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே என்ன நடக்குதுன்னு தெளிவர எனக்கு எல்லாமே புரியுது. நம்ம ரவி சார் கிட்ட சொன்னோம்னா ரவி சார்னால எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாதுடா. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு தாண்டா புரிய மாட்டேங்குது. இப்போ எதுக்கடா தேவையில்லாத விஷயத்தையும் இல்லையான்னு நீ நோண்டிட்டு இருக்க? நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். நீ பிறந்தது எங்க? என்ன நீ பிறந்தது எங்கன்னு கேட்டேன். ஜெர்மனில் தான். நான் நீ ஸ்ரீலங்கா. உங்கள் அம்மா அப்பா? அவங்க தூத்துக்குடி பக்கம். அப்போ கொஞ்சமாவது தேசப்பட்டு இருக்குமா? இதுக்கும் தேசப்பட்டிருக்கும். சொல்கிறேன் வினோத கோபால் சார், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளோட கண்ணில் படுற விஷயங்கள் எல்லாமே ஏதோ எப்படியோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்க முடியாது. நம்மளால் மாற்ற முடிஞ்சா அதை மாற்றி அமைக்கணும். தம்பி நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் அந்தளவுக்குன்னா என்ன சார் சொல்கிறீங்க? எவனோ ஒருவன் நம்ம நாட்டு மேலே ஆயுதம் இல்லாமல் வெடிகுண்டு இல்லாமல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கு பலியாடு ஆகிட்டே இருக்கணுமா நம்ம? தம்பி நீ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற தம்பி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நாட்டுடைய முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே அவங்க நாட்டுடைய கையில் இருக்குது. அப்படியா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை எல்லாரும் கேளுங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறீங்க. 1960 இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பஞ்சம், இந்தியானால் தாங்க முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சப்போ கோதுமைகளை கடனாக மற்ற நாடுகள் இருந்து வாங்கிக்கலாம், அப்போ தான் இங்கிருந்த பஞ்சத்தை போக்க முடியும்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக நம்ம கையேந்திய நாடு எதுன்னு தெரியுமா? அது தெரியாது. எனக்கு தெரியும். எந்த நாடு நடிச்சோனே? அமெரிக்கா கிட்ட நம்ம கையேந்துடும். இதனால் அமெரிக்கா நம்மளுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸை பற்றி தெரியுமா? தெரியும். பிச்சை எடுக்கும் இந்தியான்னு சொல்லி அவங்க நாட்டில் மீடியா கொண்டு நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்காக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அங்கிருந்து கோதுமைகளை வாங்காமல் இருந்தாங்களா? இல்லை, நம்ம நாட்டுடைய பஞ்சத்தை போக்கணும்னு சொல்லி தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே கோதுமைகளை வாங்கினாங்க. அப்படி கோதுமைகளை அமெரிக்காலேருந்து இறக்குமதி செஞ்சு
அந்த வருஷத்தில் இருந்த பஞ்சத்தை இந்தியாவிலிருந்து போக்குனாங்க. இது உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஓரளவுக்கு தெரியும் தம்பி, ஓரளவுக்கு. எந்தெந்த விஷயங்கள் தெரியணுமோ அந்தந்த விஷயங்கள் உங்கள் யாருக்குமே தெரியாமல் இருக்கு. எதெல்லாம் தெரியக்கூடாதோ அதையெல்லாம் நோண்டி நோண்டி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி தம்பி, ஏதோ ஒரு வருஷம் பஞ்சம் வந்துருச்சு, நம்ம கடன் வாங்கிட்டோம், இதனால என்ன தம்பி? இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன நச்சோன்னே என்ன நடந்தது? சொகன், அதோட நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்கலை, நம்மளே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், அதிகமாக யார்கிட்டையும் நம்ம கையேந்தலை. ஆனால் வந்த கோதுமைகளோட கோதுமை மட்டும்தான் வந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொக்கா, ஆமாம், கோயம்புத்தூர் பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் அந்த செடி ஒரு விசச்செடி மாதிரி காட்சியளிக்கும். கையில் அப்படியே உருவினா ஒரு இரிட்டேட்டிங் ஸ்மெல்லு வரும். சின்ன சின்ன வெள்ளை கலர் பூவாக கொண்ட அந்த செடி எங்கே பார்த்தாலும் நம்ம இந்தியா முழுக்க இருக்குது. ஆமாம், அந்த செடி நான் பார்த்துருக்கேன், நிறைய இடங்களில் இருந்திருக்கு. இப்போ கூட இங்கே வந்தனே, பார்த்தனே. இந்த செடி அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இங்கே எப்படி வந்ததுன்னு யாராவதுனால சொல்ல முடியுமா? அது கோதுமை மூட்டைகளில் அந்த விதையும் வந்ததுன்னு படிச்சிருக்கேன். கோதுமை அனுப்ப வேண்டிய மூட்டையில் இந்த செடியோடைய விதைகளையும் நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கோதுமையை கொண்டு வந்து பஞ்சத்தை மட்டும்தான் போக்குனாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுக்கு தெரியாமல் பண்ண ஒரு விஷயம், கோதுமையோட அந்த செடிகளோட விதையும் இந்தியா முழுக்க பரவனாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு அந்த செடியை அழிக்க முடியாமல் நம்மளும் விஷத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். டு யூ நோ வாட்? அந்த செடி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும், அதிகமான தண்ணியை உரியும். அந்த செடி பக்கத்தில் நீ எந்த செடியை போட்டாலும் அதனுடைய சக்தியெல்லாம் இது எடுத்துக்கிட்டு இது இன்னும் இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டு ஒரு காட்டையே உருவாக்கும். சின்ன செடி தானேன்னு சொல்லி நீ விட்டது எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய காடுகளாக உருவாகி விவசாய பூமிகளை எல்லாம் அழிச்சதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப தான் முடியுமா? இல்லை, ஒவ்வொரு நாட்டுடைய வளர்ச்சியும் அந்தந்த நாட்டு கையில் தான் இருக்குது. இதுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. நம்மளுடைய விவசாயம் முதுகெலும்பு, இதையெல்லாம் உடைக்கிறக்கு உலக நாடுகள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல தம்பி. கோதுமையில் ஏதோ 2 விதை வர்றது சகஜம்தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா? அப்படி 2 விதை வர்றது சகஜம்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்புல இந்த செடிகள் தான் வேரூனி நிற்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஹே, நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் எப்படியோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறானுங்கடா. நீங்கள்லாம் உட்காந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. சேவ் நேச்சர்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுற நேரத்தில் ஒரு கருவேலம் மரத்தை வெட்டியிருந்தா நேச்சர் எப்போ சேவ் ஆயிருக்குண்டா. உங்களுக்கெல்லாம் இன்னும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. போங்க, ரவி சொல்கிற வேலையை செய்யுங்க. அந்த ஏடியை மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்லுவான், அதையே நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்க. நம்ம நாடு நாசமாக போட்டோம், யாருக்கு என்ன வந்துச்சு? டேய் தூத்துக்குடிக்காரா, I'm born ஸ்ரீலங்கன் தமிழ். எனக்கு இந்த நாட்டு மேலே இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையாடா? நீ எல்லாம் வெளியே தூத்துக்குடிக்காரன்னு சொல்லிடாத, கடல்லையே முக்கிடுவானுங்க. போ, அதான் ஏடிஐலேருந்து பணத்தை கொட்டுறானுங்கல்ல. இப்போ போனவன் அந்த மூக்கு திரும்பி டீ குடிச்சிட்டுப்பான். 50,000 ரூபா கொடுத்து டேட்டாவை வாங்கு, ஏதோ ரிசர்ச்சுங்கிற பேப்பரில் சப்மிட் பண்ணிவிட்டு வந்ததுக்கு ஊரை சுற்றி பார்த்துட்டு கிளம்போ. சொக்கா, அடுத்து தரணும். சொக்க திரும்பி வினோத்தை பார்க்க, என்னடா ரொம்ப தான் பேசுகிறா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் பயம்தான். அதுக்குன்னு தேசப்பட்டுலாம் இல்லாமல் இல்லை. எங்கள் தாத்தா ஸ்கூல் வாதியாடுறா. ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளாக் ஹோஸ்டிங் அப்போ அவர் தான் போய் கொடியேற்றுவார். நான் சின்ன வயசுலேருந்து ஜெர்மனியில் வளர்ந்துருக்கலாம், இருந்தாலும் எனக்கும் என் நாட்டு மேலே அக்கறை இருக்குது. பெண்ண ரவி சார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அவ்வளோதானே? நான் கூட இருக்கேன், நம்ம இறங்கி பண்ணுவோம். ஆமாம் தம்பி, இத்தனை நாள் இதோ கையில் கட்டியிருக்கேன் இந்த வாட்சு, இது ஏன் நம்ம நாட்டுக்கு வரல? அப்படி வந்தாலும் ஏன் இது வெளிநாட்டில் விற்கிற ரேட்டுக்கு இங்கே விற்க மாட்டேங்குது? அப்படியெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. நம்ம ஊரில் 20,000, அந்த ஊரில் ஒரு 15,000, அதனால் அங்கேயே வாங்கிக்கலாமே அப்படின்னு தான் நினச்சிருந்தே தவிர இப்படியெல்லாம் யோசிச்சதில்லை தம்பி. ஆனால் இன்றைக்கி நீ சொன்னதுக்கப்புறம் தான் நீ 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 போடுறது சரிதான் தம்பி. நான் உன் கூட இருக்கேன். நம்ம பண்ணுவோம் தம்பி, நம்ம பண்ணுவோம். அடுத்த தருணம் எல்லோரும் திரும்பி நச்சோனையை பார்க்க, எல்லோரும் அவங்களோட பதிலை சொல்லிட்டீங்க, நான் என்னோடய சைட்லேயே காட்டுறேன், வாங்க எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சோனை ஒருத்தங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். பெரியப்பா, ஆட நச்சோனை, வாமா வாமா வாமா, காலையிலே வருவேன்னு சொன்னாங்க. அது நீங்கள் பார்த்து கொடுத்த வீட்டில் தான் அவங்கள தங்க வச்சுட்டு வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை. இந்த பையன் நான் சொன்னேன்ல, ஜெர்மனிலேருந்து வந்தவரா? தம்பி உங்கள் பேர்? my name is சொக்கன். ஏதோ இங்கிலீஷ் பேர் ஆட்டு இருக்குமா? முழு பேர் கேட்டிங்கன்னா தெரியும். என்னம்மா? ஒன்றும் இல்லை,
அது வினோத், அவர் கோபால் சார், அவர் லோக்கல் தான். வாங்கம்மா, வாங்க வாங்க. வினோதா, சாப்பாடு ரெடி பண்ணு. வாங்க வாங்க வாங்க. எப்படியோம்மா இன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டேன். சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிட்றலாம், சரியா? சரி. இன்னும் சாமி கும்பிடலையா? எங்கே உன்னோட மாமங்காரனுக்கு யாரும் வரலையே? அவங்க எப்போ வருவாங்க? தகவல் கொடுத்தாச்சு. 1.5 மணி நேரமாக பக்கத்து தெருலேருந்து வந்துட்டு இருக்கிறானுங்க. சரி, நீ போய் சாமி கும்பிட்டு வந்துடுமா, நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்றேன். சரி சோக்கன், பா நம்ம சாமி கும்பிட்டுடலாம். சாமி கும்பிட்றதா? இன்னைக்கு சும்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். இவர் பெரியப்பா, எங்கள் அப்பாவோட அண்ணா. ஓ, இவங்க இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம். நம்ம இப்போ தங்கிட்டு இருக்கிற வீடு கூட இவர் பார்த்து கொடுத்ததான். ஓ சரி சரி. இங்கே எதுக்கு வந்தோம்? இவர் தஞ்சாவூரில் லோக்கல் கை. நாளைக்கு உனக்கு கோவிலில் எங்கேயாவது போகணும், ஏதாவது டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இவர் மூலிமா வச்சு பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு இதுக்குள்ளே என்னென்ன கிளியரன்ஸ் பண்ணித்தர முடியுமோ அதெல்லாம் என்னால் பண்ணித்தர முடியும். தேங்க்ஸ் நச்சோனே. இருக்கட்டும், நானும் இந்தியன் தாப்பா, எங்கள் நாட்டுக்கு நானும் வேலை செய்வேன். இது என்ன? அது ஒன்றும் இல்லை. அமாவாசை அன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த சாமிக்கு பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணிவிட்டு இந்த சாமிக்கு படையல் போட்டு தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். ஓ அப்படியா? இது பார்த்தா ஏதோ நடுக்கல் மாதிரி தெரியுது. ஆமாம், நடுக்கல் தான். ஏய், அப்படின்னா இது ஏஎஸ்ஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா? சத்தம் போடாமல் இரு. ஏன்? ஏஎஸ்ஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? வந்து டாக்குமெண்ட் பண்ணுறங்கிற பேரில் இதை டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு போர்டை வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் நடக்கும், வேறு ஒன்றும் நடக்காது. அதுக்குன்னு டாக்குமெண்ட் பண்ண வைப்பீங்களா? அதெல்லாம் வேண்டாம். புரியல. இதை பார், இது நடுக்கல்னு யாருக்கும் வெளியே தெரியாது. பார்த்தாவே தெரியுதே. இதை பார், உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். பிகாஸ் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட். எது நடுக்கல்னு நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது பார்த்தியா? ஆமாம், அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சும்மா ஒரு கடவுள் சிலை, அவ்வளோதான். சரி, இதை வெளியே நடுக்கல்னு சொல்கிறதுனால என்ன பிரச்சனை? இதுக்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டா? ஆமாம், 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அந்த கல்வெட்டு என்ன செய்தி இருக்குது? இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் நான் படித்து பார்த்தேன். நீயா? ஆமாம், வட்டை எழுத்துல தான் எழுதியிருந்தது. யூனோ வாட்? என்ன? செம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு, யாருக்குமே தெரியாத ஒன்று. சொல்லு முதல்ல. ராஜேந்திர சோழர் தெரியுமா? ஆமாம், அவரோட காலகட்டத்தில் வைக்கப்பட்ட நடுக்கல் இது. இந்த நடுக்கலுக்கு பின்னாடி அவரோட கல்வெட்டு தான் இருக்குது. அவரோட கல்வெட்டா? ஆமாம். அண்ட் மோரர்லெஸ் இதில் இருக்கிற ஆள் சோழ தேசத்தில் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்தாராம். எங்களோட மூதாதையர்கள் சோழர்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கன்னு சொல்லி இன்றைக்கும் எங்கள் பெரியப்பாலாம் கௌரவமாக பேசிப்பாங்க. ஆனால் ஏதாவது கல்வெட்டை படிக்க சொல்லு, பேனை குப்புறப்படுத்துக்குவாங்க. அதை விட கல்வெட்டில் இருந்த இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? இந்த நடுக்கல்லிருந்து கிட்டத்தட்ட 16 காத்து தூரம் அது வரைக்கும் சுத்தளவில் இருக்கிற நிலப்பரப்பு எல்லாமே இந்த நடுக்கலுக்கு சொந்தம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா எங்கள் அப்பாவோட பேர்லேயும் பெரியப்பா பேர்லேயும் தான் இருக்குது. அடக்கடவுளே, 1000 வருஷமாக இந்த நிலத்தை நீங்கள் தான் வச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் பிரிட்டிஷ் காலத்திலலாம் யாரும் பிடுங்கலையா? எவனும் பிடுங்கலை, அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கல்வெட்டை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். அது சரி, எல்லாருக்கும் அவங்களோட சுயநலம் தான் இல்லை? வீடு யாருக்கு தெரியும்? ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் வருவான், எங்களோட ஞானக்கண்ணையெல்லாம் திறப்பான்னு. மேலும் நான் இப்போ திருந்திட்டப்பா, அதனால தான் நீ கேட்டோன்னே எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சரிங்க மேடம், நான் உங்களை சந்தேகப்படலை. ஆமாம், இது என்ன நடுக்கலுக்கு மேலே ஏதோ மரக்கிளையெல்லாம் வருது? அது மரக்கிளை இல்லை, பின்ன இடி. இடியா? ஆமாம், மேலே ஏதோ ஒரு வீணை இருக்குது. இது என்ன வீணை யாரோ வாசிட்டாங்க, இடி விழுந்துருச்சா? லோக்கல் சொல்கிற கதை ஒன்று இருக்குது. என்ன? எனக்கு எங்கள் தாத்தா ஒரு கதை சொன்னது. அதான் என்னது? ஒன்றும் இல்லை. எங்களுடைய மூதாதையரான இவர் ஒரு நாள் ராஜேந்திர சோழருடைய கட்டளையை கேட்டு ஏதோ வீணையை தேடி போனாராம். வீணையை தேடி போனபோது இடி விழுந்து செத்துட்டாராம். அப்போ நடுக்கல் வச்சவங்க வீணையிலேருந்து இடி விழுந்து இவர் இறந்ததா நடுக்கல் வச்சாங்க. ஓ, இந்த தகவலெல்லாம் கல்வெட்டில் இல்லை, ஆனால் செவிவழி கதையாக தான் இருக்குது. பட் இது எவ்வளோ உண்மைன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, அப்படின்னா இந்த கல்லில் இருக்கிறவங்க உங்கள் மூதாதையரா? ஆமாம். அப்படின்னா சோழர்களுக்கு நீங்கள் க்ளோஸ், லைக் படை தளபதி, அமைச்சர்கள் அந்த மாதிரி? அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் பேர் நச்சோனையோ தெரியல, ஒரு வேளை அப்படியா கூட இருக்கலாம். ஸோ அமாவாசை அன்னைக்கு இவரை வழிபட்டு தான் நீங்களாம் சாப்பிடுவீங்களா? ஆமாம். சரி சொக்கன், நீ இங்கே இரு, நான் பெரியப்பா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா, யாரையும் தெரியாது. சரி, ஓகே. சரி சொக்கா, நானும் வினோத் கோபால் சாரும் அப்படியே அந்தலில் போயிட்டு
ரவி சார் கிட்ட ஃபோன் பேசிட்டு வந்துடுறோம். ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து அவருக்கு ஃபோனே பண்ணலடா, அப்புறம் அவர் எதாவது நினச்சிப்பாரு. சரிடா போயிட்டு வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நச்சோனை போக இன்னொரு பக்கம் வினோத்தும் கோபால் சாரும் போயிட்டாங்க. நடுக்கல் கிட்ட சொக்கன் மட்டும் முன்ன பின்ன நடந்துட்டு இருந்தான். டக்குன்னு ஒரு கட்டத்தில் நடுக்கலை பார்த்தவன், வீணையிலேருந்து இசை தானே வரும், எப்படி இடி விழுந்தது? இடி விழுந்து இவர் இறந்தவரா? பொதுவாக நடுக்கல் போர்க்களத்தில் இறந்தவங்க இல்லைன்னா ஏதாவது வீரமான செயலிருந்து இறந்தவங்களுக்கு தானே வைப்பாங்க. இடி விழுந்து இறந்தவங்களுக்கெல்லாம் நடுக்கல் வைப்பாங்களா? என்ன தேடி போனார் இவருக்கு இடி விழுந்தது? வினோத், இங்கே வா. சொல்லு மச்சி, அந்த தஞ்சை பெரிய கோவிலில் ஏதோ ரிசர்ச் பண்ணாங்கல்ல? ஆமாம் மச்சி, அவரோட வீட்டில் இடி விழுந்து டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சிருச்சுடா. இடி விழுந்துதா? ஆமாம் மச்சி. அந்த அந்த டாக்குமெண்ட்டு காட்டு. இதோ ஃபோனில் தாண்டா இருக்கு. எப்போ இடி விழுந்திருக்கு? ஏப்ரல் 11 எந்த வருஷம்? வருஷம் 1961 மச்சான். 1961 ஏப்ரல் மாதம் 11. ஏய் என்னடா என்ன வளர்ற? இல்லை மச்சான், இதை பாரு, நியூஸ் ஆர்டிக்கலும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஹரிஷோர் இது ஃபேக் இல்லையே? இல்லைடா, ஏடிஐ கிட்ட எப்போ ஃபேக் அண்ட் டாக்குமெண்ட் இருக்கும்? ஒரிஜினல் தான். எதை வச்சு நீ இது ஃபேக்குங்கிற? ஜெர்மனியில் ஏப்ரல் மாதம் என்ன சீசன்? ஸ்ப்ரிங்கில் எங்கேடா இடி விழுகும்? அப்படின்னா மழையே பெய்யாத மாதத்தில் இடி விழுந்துடா, அது ஜெர்மனிலையா? சுத்தமாக புரியலை. வேணியிலேருந்து இங்கே ஒரு இடி விழுந்திருக்கா, இதுவும் சுத்தமாக புரியலை. ஒன்றும் புரிய மாட்டேது, ஆனால் எல்லாமே ஒரு லிங்கோடு வந்து நிற்குது. வினோத், சொல்லு சக்கா, எனக்கு உடனடியாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லு. ஹால்டிச் எப்போ இந்தியாவுக்கு வந்தார்? இந்தியாவிலேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இந்தியாக்கிட்டே ஒப்படைச்சிட்டு போனார்? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், அதான் அத்தனைக்கும் எனக்கு வேணும். சரி மச்சி, ஏடிஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. நியூ ஹெட்ஸ் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் ஜெர்மனியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாரோ அந்த ஒர்க் லிஸ்ட்டும் எனக்கு வேணும். சரி மச்சி. எதுக்குன்னு கேட்டால், தஞ்சை பெரிய கோயிலில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் பண்ண அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா. சரி மச்சி, இதே ரீசனை சொல்லி கேட்டுக்கிறேன். வினோத் கோபால் சார். சொல்லு தம்பி. இதை நடுக்கெல்லாம் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு தம்பி, இது உயரம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 4 அடி இருக்கும். மண்ணுக்குள்ளே என்ன ஒரு 2-3 அடி இருக்கும். ஆனால் இதனோட பீடம் பாருங்க, மேலே வந்திருக்கு. ஆமாம் தம்பி, மேலே வந்திருக்கு. அப்படின்னா புரியலையே. இது வேறு எங்கேயோ இருந்த நடுக்கல், இதை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படின்னா நடிச்சோன்னே சொன்ன மாதிரி தான், இந்த கல்லுக்கு சொந்தமான 16 காத தூரமான நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு தான் இந்த கல்லை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பீடம் வெளியே வந்திருக்குன்னா இந்த நடுக்கல்லுடைய இடம் வேறு எங்கேயோ இருக்குது. நடிச்சோன்னே கிட்ட அப்படியே பேச்சு கொடுங்க. இந்த கல் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னு கேட்டு விசாரிச்சு வைங்க. சரி தம்பி, ஆனால் இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு வினோத கோபால் கேட்ட உடனே சொக்கநாதன், தெரியல, ஆனால் எனக்கு ஆள் மனசில் இதை செய்யன்னு சொல்லுது அப்படின்னு சொக்கநாதன் சொன்னான். அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த சிலையை பார்த்த சொக்கநாதன் அந்த அமைச்சர் மேலே விழுந்த இடியவே பார்த்துக்கிட்டு இருந்தான். டக்குன்னு யாரும் எதிர்பாராத விதம் வானிலிருந்து ஒரு இடி இடிக்கிற சத்தம் சொக்கநாதனுக்கு மட்டும் இல்லை, அங்கிருந்த எல்லாருக்கும் கேட்டுச்சு. டக்குன்னு சொக்கநாதன் வானத்தை பார்க்க அங்கே இருந்தவங்க எல்லாரும், மழை வர்ற மாதிரி இருக்கு, துணியெல்லாம் எடுங்க, காய போட்டதெல்லாம் கொண்டு வாங்கம்மா, வைக்கோல் மேலே எல்லாம் அந்த பாயை போட்டு மூடுங்க, தம்பி உள்ளே வாங்க, காற்றடிக்குது பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் அப்படின்னு ஆங்காங்கே ஊர் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் சொக்கநாதனோட காதில் விழுந்தாலும் அந்த வானத்திலிருந்து அவனுடைய கண்களை சொக்கநாதன் அன்னைக்கு எடுக்கல. ரகசியத்தை தேடும் ரகசிய பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.